ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழகமே ஆசைப்பட்ட ரொம்ப ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின ஒரு வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு என்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூலக உதவியாளர், அதாவது வந்துட்டு லைப்ரரி அசிஸ்டன்ட் கேட்டகரியில் தான் வந்துட்டு வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள், 10th மட்டும் இல்லாமல் 12th டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சேலரியாக 24,000 அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் எப்படி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா 15th அக்டோபர் வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு, வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா செய்தி மக்கள் தொடர்புத்துறை திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? இதில் வந்துட்டு என்ன காலி பணியிடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நூலகர் மற்றும் காப்பாளர் பணியை தான் வந்துட்டு அதற்கான வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்திங்க அப்படின்னா நூலகர் மற்றும் காப்பாளர், அதாவது லைப்ரரியன் கம் கேர்டேக்கர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு உங்களுக்கு சேலரி வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு 7,700லேருந்து மேக்ஸிமம் வந்துட்டு 24,200 வரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டைம் ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா 4 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேகன்சி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி முறை வந்துட்டு பழங்குடியினர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பணியமர்த்தப்படும் வந்துட்டு எந்த லொக்கேஷன் அப்படின்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம், திருப்பூர் மாவட்டம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th ஆனால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்துட்டு படிப்பில் சான்றிதழ் பெற்று இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கான வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு 18 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் 37 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்க அப்படின்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருப்பூர் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்துட்டு இப்போ லாஸ்ட் டேட்டு டைம் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு இங்கே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு கேட்ட மாதிரி வந்துட்டு உங்களோட நேமு, அட்ரெஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, கல்வி அனுபவ தகுதி சான்றிதழ் இது எல்லாமே வந்துட்டு ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிவிட்டு உங்களோட சிக்னேச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸு 2 வந்துட்டு வைக்கணும் அப்படிங்கிறத அது கூட அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாம் இதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்துட்டு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது கூட நீங்கள் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கணும். 15th அக்டோபர் ஈவினிங் 5 o'clock வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ஆஃபீஸை வந்து ரீச் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மொபைல் நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? குறிப்பு வந்துட்டு பழங்குடியினர் குறைவு பணியிடம் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் கைஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நூலகர் மற்றும் காப்பாளர், அதாவது லைப்ரரியன் கம் கேர்டேக்கர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் தான். இதில் என்னென்னலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஃபில் பண்ணணும், விண்ணப்பதாரரின் பெயர் அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்துட்டு ஃபில் பண்ணணும். உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தால் ஹஸ்பண்ட் நேம் எழுதிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபாதர் நேம் போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன ஜெண்டர்னு போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு டேட்டு மந்த் எல்லாமே இயரோட கேட்டிருக்காங்க, தேசியம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இனம் அப்படிங்கிறத சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ், தென் உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க. அடுத்து வந்துட்டு கல்வி தகுதி வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான இதுவுமே வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அதில் என்னென்னலாம் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இணைப்புகள் பக்கத்தில் வந்துட்டு 1 2 3 4 5ன்னு போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் கீழே வந்துட்டு டேட்டு, சைனு, பிளேஸ் எல்லாமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்கள் சைனோ இல்லை வேறு ஏதோ வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.